ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கேம் ஜீரா ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி சீரீஸ் 1 மணி நேரம் 47 நிமிஷம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். எப்படியோ நான் பேசினா 1 hour கிட்ட வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் போட முடியும். அவ்வளோ லென்த்தியாக சீரீஸ் போடவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுறேன். இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் எப்போ சொன்னேன் அவன் 21 வயசில் இறந்து போகணுன்னா அது நைட்டு 12 மணிக்கு தான் முடியணும்னு. அது 12 மணி கிடையாது. அவன் பிறந்தது 6 மணிக்கு. ஸோ மார்னிங் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நான் அவனை போட்டு தள்ள அப்படிங்கிற மாதிரி ராம்பியாங் சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பேயும் வந்து அப்படியே நம்ம மாஸ்டர் பிடிச்சிருச்சு. எல்லா பேயும் அங்க பிடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இங்க கேம் கத்திட்டே இருக்கான். பீம் பீம்னு இன்னும் ஒரு பக்கம் கத்த, ராம்பியாங் தள்ளி நின்று அதை பார்த்துட்டே இருக்க ரொம்பவே முடியல. ஒரு மாதிரி கெம்முக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி கஷ்டமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பேய் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு சில பேய்க கெம்மு கிட்ட வர்றதுக்காக வராங்க. அந்த ஷீல்டு ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அதனால அந்த பேய்னால உள்ள வர முடியல. அங்க ஒரு 5-6 பேய்க வந்து தட்டுறாங்க. அந்த ஷீல்டை உடைச்சிட்டு உள்ள போக முடியுமா, கெம்ம தூக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாஸ்டர் கிட்ட நிறைய பேய், இன்னொரு பக்கம் கெம் கிட்ட வர்றதுக்காக பேய்ங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரேம்பேங் இது எல்லாத்தையும் தள்ளி நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. கெம்முக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். கெம்மு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ராம்பியாங் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். வேணாம், நான் இந்த ரிங்கை விட்டு போறேன் அப்படின்னு. அப்ப நீ வெளியே வான்னு ராம்பியாங் கூப்பிட்டுட்டு அங்கேயே நிக்கிறா. பின்னாடி அந்த மோங்க் வேற வராரு. ப்ளீஸ் எல்லாரையும் விட்டுரு, என்னை சுத்தி இருக்கவங்கள கஷ்டப்படுத்தாத, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு கெம்மு கேட்கிறான். நான் யாருக்கும் ப்ராமிஸ்லாம் பண்ணி தர மாட்டேன், நீ முதல்ல வெளியே வான்னு சொல்ல, அவனுக்கு எல்லாமே தெரியும். என்னோட சாபம் எல்லாமே உன்கிட்ட மட்டும்தான் என்னோட பிரச்சனை, நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி ராம்பியாங் கூப்பிட்டுட்டே இருக்கா. கெம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ராம்பியாங்கோட பக்கத்துல போய்கிட்டே இருக்க, மோங்க் பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரும் ஃபாலோ பண்ணிட்டே கெம்மு கிட்ட வந்துட்டே இருக்காரு. ரொம்ப க்ளோஸா ராம்பியாங் பக்கத்துல போயிட்டான் கெம்மு. அந்த ரிங்ல இருந்து வெளியே வரக்காக ட்ரை பண்ண போறான். அதாவது அந்த கயிறுல இருந்து தாண்டி வர்றதுக்காக குனிறான். ராம்பியாங் கையை நீட்ட டக்குன்னு மோங்க் வந்து கெம்மு பிடிச்சி அந்த பக்கம் இழுத்தாச்சு. அப்படியே ராம்பியாங்கோட ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்காங்க மோங்க். 2 பேரும் கண்ணு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்க, ராம்பியாங் ஒரு செகண்ட் கண்ணை மூடி அப்படியே யோசிக்கிறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஜெட்டையும் நம்ம சான் பையனையும் காட்டுறாங்க. 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க, நம்ம நெட்டுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க அங்க என்ன நடக்குதுன்னு. அதெல்லாம் தெரியல, அங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது, நான் வேணா போய் பார்க்கவான்னு நெட்டு கேக்குறான். அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு நீ அங்க போனா ரிஸ்க் ஆயிரும், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு, சான் நீ உன்னோட பவர் மூலமா இன்னும் கெம் உயிரோட இருக்கானான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுன்னு சொல்ல, அவனும் செக் பண்றான். இன்னும் உயிரோட தான் இருக்கான், ஆனா சேஃபா இருக்கானான்னு தெரியலங்கிற மாதிரி சான் சொல்ல, சரி ஓகே இப்ப நான் வந்து ஜானை பாக்குறதுக்காக கெம்மோட டோமுக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்ல, நாங்க சீக்கிரம் அங்க வரக்கு ஏதாவது வழி இருக்கா, அது சரியா எனக்கு தெரியலையே, நீ எங்க லொகேஷன்ல இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நெட்டு கேட்கறான். அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். நீ கவலைப்படாதடா, கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம நம்புறவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க, கண்டிப்பா அவங்க எல்லாம் சேஃபா இருப்பாங்கிற மாதிரி சான் சொல்ல, ஜெட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி நான் போனை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ப்ரே பண்றதுக்காக நெட் அந்த பக்கம் போயிட்டான். இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெட்டு தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போனை கட் பண்றான். அப்புறம் ரேம்பி அங்கேயும் மோங்கின்னு தான் காட்டுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி மோங்கு கேட்கிறாரு. உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தள்ளு முதல்ல அப்படிங்கிற மாதிரி மோங்கு கிட்ட வந்து ரேம்பி அங்க பேசுறா. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லு, நீ கேட்கிற விடுகதைக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரேம்பி அங்க சொல்ல, ஒரே ஒரு டைம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, உண்மையா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, எனக்கு கெம்மோட லைஃப் தான் வேணும்னு ரேம்பி அங்க சொல்றா. உனக்கு காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா, எல்லாம் தெரியுதுல, எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்ல, நல்லா யோசிச்சுக்கோ உனக்கு என்ன வேணும், இவனோட உயிர் வேணுமா, நல்லா யோசிச்சுக்கோன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப நீ கேட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு இவனோட உயிர் தான் வேணும், அதான் என்ன திருப்தி படுத்தும்னு சொல்ல, உண்மையா சொல்லு உனக்கு அதுதான் திருப்தியா அப்படிங்கிற மாதிரி மோங்கு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்ல, திரும்ப திரும்ப அவனும் கேட்டுட்டே இருக்காரு. இவளும் அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கு, கெம்மோட உயிர் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. அதெல்லாம் கேட்குற அந்த மோங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உனக்கு நிறைய டைம் இருக்கு, ஆனா ஒண்ணு என்ன ஆனாலும் சரி இது இதோட முடியாது, அது யோசிச்சுக்கோன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலங்கிற மாதிரி ராம்பியாங் கேட்குறா. திரும்பி பார்த்தா அங்க மாஸ்டர் எல்லாரும் அப்படியே கட்டி போட்ட மாதிரி பேயெல்லாம் சுத்தி நின்னுச்சுல, அந்த பேய்கள்லாம் விலக ஆரம்பிக்குது. ஏதோ பவர் மாதிரி வருது. என்ன இன்னும் அவங்க கிட்ட பவர் இருக்காங்க மாதிரி ராம்பியாங் பார்த்துட்டே இருக்க, மாஸ்டர் அப்படியே உட்காந்துட்டாரு. அவரோட மொத்த பவரையும் அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தி இருக்கிற பேய் எல்லாம் பார்த்துக்கிட்டே நிக்குது. அப்படியே தள்ளி தள்ளி எல்லாம் நிக்க, கெம்முக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. கெம் நீ போகாதங்கிற மாதிரி அந்த மூக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அப்புறம் இவ ஒரு வெப்பன் வச்சிருப்பான்ல, அந்த வெப்பனை மாஸ்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வெப்பன் மூலமா அப்படியே ஒரு 5 தலை பாம்பு மாதிரி அந்த கருடா அப்படியே சுத்தி நிக்குது. ஃபுல்லா மாஸ்டர் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கு. இவன் பாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் கண்டினியூவா. மந்திரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியே அவனுக்குள்ள சக்தி வருது. அவனோட முகமே அப்படியே அந்த
பாம்பு மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் அங்க மேல இருக்க அந்த பாம்பு கிட்ட இருந்து ஒரு சக்தி மாதிரி வருது. சுத்தி இருக்க எல்லா பேய்களையும் அது அப்படியே அழிச்சிருச்சு. எல்லாரும் அழிஞ்சாலும் அந்த ராம்பியாங் மட்டும் அங்கேயே தான் நிக்கிறா. அப்படியே மாஸ்டர் கீழே விழுக பீம் பீம்னு சொல்லி இவன் போக பாக்குறான். அப்பயும் மோங்க் அவனை விடல, கையை பிடிச்சிட்டே இருக்க. அவனால சுத்தமா எந்திரிக்க கூட முடியல. ஃபுல்லா அவனோட பவர் எல்லாமே போயிடுச்சு. கெம்மு பயந்து போய் பாக்குறான். ஒரு சாதாரண மனுஷனால அந்த வெப்பன் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதை யூஸ் பண்ணனால அவன் ஃபுல்லா அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு நம்ம மாஸ்டர். சோ அவனால அந்த பவரை வந்து தாங்கிக்க முடியல. ஒரு ஹியூமன் பாடினால அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்ல, இதை பத்தி என்கிட்ட மாஸ்டர் எதுவுமே சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நின்னுட்டே இருக்கான் கெம்மு. ஓ, ஒத்துக்கிறேன். உன்னோட மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி என்னோட சர்வெண்ட் எல்லாத்தையும் நீ அழிச்சிட்ட. என்னதான் நீ பண்ணாலும் என்ன உன்னால அழிக்கவே முடியாது. என்கிட்ட உன்னால வரவே முடியாது. நான் இங்கிருந்து போயிடுறேன், ஆனா அந்த பையனை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கெம்ம பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே நிக்கிறா ராம்பியாங். இதெல்லாம் பாக்குற கெம்ம அங்க இருந்து வெளியே வரான். நான் வரேன் அப்படின்னு சொல்றான். வேணாம் கெம், நீ வர வேணாம் ப்ளீஸ் வராத அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் இங்க பேசிட்டே இருக்காரு. அப்படியே கெம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சுத்தியும் திரும்பி பாக்குறான். இந்த மோங்க் வந்து வேணாம் போகாதங்கிற மாதிரி சாமி கிட்ட ப்ரே பண்ற மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் நான் போவேங்கிற மாதிரி கண்ணுலயே பேசிக்க அவனை சுத்தி இருக்கிற அந்த ரிங் எல்லாத்தையுமே அவரே வந்து எடுத்து விட்டுட்டாரு. பவர் எதுவும் இல்லை அந்த இடத்துக்கு. இப்ப நீயா போலான்னு சொல்ல அவனே இந்த ரிங்ல இருந்து வெளியே வரா. வேணா கெம் வராத, உள்ள போன்னு சொல்லிட்டு இங்க வந்து மாஸ்டர் கத்திக்கிட்டே இருக்காரு. பட் கெம் அப்படியே அந்த ரிங்குக்குள்ள இருந்து வெளியே வந்து நிக்கிறான். ஒரு செகண்ட் ராம்பி அங்க பாத்துட்டே இருக்க, நான் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சனோ அதே வலி உன்கிட்டே வரணும், நீயும் அனுபவிக்கணுங்கிற மாதிரி குரோங்க் வாங் அப்படின்னு சொல்றான். அந்த குட்டி பொண்ணு பேரு குரோங்க் வாங் தானே, அந்த பேரு சொல்லிட்டு அப்படியே கைய நீட்டுறான். அவன் முதுகுல எல்லாம் அடிப்படுது, சவுக்குல அடிக்கிற மாதிரி. இவளை அப்ப எப்படி டார்ச்சர் பண்ணி அவன் முதுகுல ஃபுல்லா அடிச்சு ரத்தமா இருக்கும்ல, அதே மாதிரியே கெம்மிக்கு இப்ப அந்த வலி இருக்கணுங்கிறதுக்காக அந்த வலியை கொடுக்குறா. கெம்மு ஃபுல்லா பின்னாடி அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அப்படியே அந்த மாதிரி ரெட் கலர்ல அடிபட்ட காயம் இருக்கு. பிளட் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு மாஸ்டர் எந்திரிக்க. மாஸ்டர்னால எந்திரிக்க முடியல. இங்க கெம்மு கண்டினியூவா அடி வாங்கிட்டே இருக்கான். மாஸ்டர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு எந்திரிக்கிறதுக்கு. ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் கண்ணு மட்டும் பாத்துக்கிறாங்க. கண்ணை பாத்துக்கிறாங்க. கண்ணுலயே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க கெம்மு. மோங்க் இங்க அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருக்க, என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் பண்ண ஒரு சின்ன தப்பு இப்ப ஏன் இப்படி பண்ணுது, வேணாம், நான் பண்ண தப்பு தானே, அது இப்ப சரியாகட்டும், திரும்ப இது வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது என்னோட போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கெம்மு சொல்றான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. யோசிச்சு பாக்குறா ராம்பியாங்க. குட்டி பொண்ணா இருக்கும்போது கெம்மு பேசியிருப்பான்ல, தம்பி சீக்கிரம் வெளியே வான்னு அந்த வயிற்றுல தடவிட்டு ராம்பியாங் கிட்ட பேசினது, அப்புறம் ராம்பியாங்க டார்ச்சர் பண்ணி அங்க எல்லாரும் அடிச்சது, அவளுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்ததோ அது எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. நான் ஆன்டி ராம்பியாங்கன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணா இருக்கும்போது அப்பா கிட்ட தப்பா சொல்லியிருப்பாள், அந்த குழந்தைய தூக்கி போட்டது ராம்பியாங்கன்னு, அது எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது இவளுக்கு. இவன் பண்ண தப்பு எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. கண்ணுல இருந்து தண்ணியா வருது ராம்பியாங்க்கு. ராம்பியாங் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஒரு பக்கம் கெம்மும் இங்க கண்டினியூவா அழுதுகிட்டே தான் இருக்கான். ரெண்டு பேரோட எமோஷனல் மூமெண்ட் தான் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. குட் பாய் பீம்ங்கிற மாதிரி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கெம் இருக்கான். இல்ல வேண்டாங்கிற மாதிரி மாஸ்டர் ஒரு பக்கம் இவனை பார்த்துட்டே இருக்க, சாகருக்கு ரெடியா இருக்க, என்ன வேணா கொலை பண்ணிக்கமாங்கிற மாதிரி ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க. அப்படியே கையை நீட்டுறா ராம்பியாங்க. அந்த கை அப்படியே போய் நம்ம கெம்மோட கழுத்தை அப்படியே பிடிக்குது. அப்படியே அந்த கழுத்தை நசுக்க ஆரம்பிக்குது. அவன் சாக ஆரம்பிக்கிறான். அதாவது அவனோட உடம்பு வந்து உயிர் போக ஆரம்பிக்குது. அந்த வலி அப்படியே ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதை பாக்குற மோங்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவரு கண்ணு மூடிட்டாரு. இன்னொரு பக்கம் இங்க நம்ம மாஸ்டருக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு கையும் கழுத்துல வச்சுட்டு கெம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கழுத்தை அப்படியே அவனே நசுக்கிற மாதிரி இருக்கு. அவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி இருக்கு. டோட்டலா அங்க எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா அங்க அப்படியே நம்ம மாஸ்டர் கிட்ட யாரோ ஒருத்தர் கை பிடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா நம்ம பாட்டி அங்க நிக்கிறாங்க. பாட்டிய பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்க மாஸ்டருக்கு. உன்னால முடியும் எந்திரிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல, திரும்பி பார்த்தா இவனுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இவங்க எல்லாம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பேயா இருக்காங்க. ஆக்சுவலி பேயிலே கருப்பு ட்ரெஸ் போட்ட பேயில கெட்ட பேய், வெள்ளை ட்ரெஸ் போட்ட பேய் நல்ல பேய் போல. அந்த ரெண்டு குட்டி பசங்க, தம்பி, பாட்டி, இவங்க பேய் எல்லாம் வந்து இவங்களோட ஆத்மா எல்லாம் வந்து நம்ம மாஸ்டரோட பின்னாடி இருக்கு. உன்னால முடியும், கண்டிப்பா உன்னோட பவர் வந்து அவளோட பவரை விட அதிகம், நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல, ஆமா மாஸ்டர் உங்களால முடியும், நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு குட்டி பசங்களும் சொல்றாங்க. எல்லாருமே மாஸ்டர் என்கரேஜ் பண்றாங்க. உன்னோட பவர் வந்து அவ பவரை விட அதிகமா இருக்கு, நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லிட்டே இருக்க. எல்லாரும் இங்க அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ப்ரே பண்ணும்போது மாஸ்டர் அப்படி உட்காந்து ப்ரே பண்ண இங்க கழுத்தை பிடிச்சிட்டே இருக்கிறான் அந்த ராம்பியாங்க. ஒரு மாதிரி உயிர் போற நிலைமையில இருக்கிறான் கெம். இவங்க ப்ரே பண்றாங்க. ஒரு பக்கம் ராம்பியாங்க இங்க கொலை பண்றா. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு அந்த மூமெண்ட்.
திடீர்னு பார்த்தா கெம்மோட அம்மா அங்க வந்துட்டாங்க. ராம்பியாங்கோட கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு கெம்மோட பக்கத்துல நிக்க அம்மா அப்படின்னு சொல்லி பார்க்க இங்க மாஸ்டர் அவரோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு கண்டினியூவா. அந்த மோங்க்கும் மந்திரம் சொல்ல சொல்ல எல்லாரும் மந்திரம் சொல்ல சொல்ல ராம்பியாங் வாயிலிருந்து பிளட்டா வருது. ராம்பியாங்கோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே கீழே உட்காந்துட்டா முட்டி போட்டு. மாஸ்டர் அழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு ராம்பியாங்க. அப்படியே அழிக்கிற மாதிரி போக இதெல்லாம் பாக்குற அந்த மோங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ உன்னோட உயிர் உன்னை விட்டு போக போகுது, நீ யாரையுமே இனிமேல் ஹர்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஆல்ரெடி செத்து போன பேய் தானே, இருந்தாலும் பேயோட பவர் போதுப்பா, உயிர் இல்ல, சாரி தப்பா சொல்லிட்டேன் போல இருக்கு, நீ அவளோட உயிரை கொஞ்சமாவது விட்டு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மோங்கு சொல்றாரு. மோங்கு என்ன சொல்றீங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அந்த உயிர் அப்படியே வந்து கெம்ம அடிக்கலான்னு வருது. அதுக்குள்ள அங்க கெம்மோட அம்மா அப்படியே தள்ளி விட அந்த ராம்பியாங் போய் மோங்கோட கழுத்தை பிடிச்சிட்டா. நீ எதுக்கு தேவையில்லாம இதுக்கு இடையில வந்த, உன்ன மாதிரி ஓல்டு மேன் வராம இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாரு, நீ விட்டுருன்னு சொல்ல, நீ எதுவும் ஹெல்ப் பண்ணாத பேசாம கெம்ம பிடிச்சி அம்மா இழுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக மோங்கு இந்த மாதிரி பண்ணாருன்னு ஒன்னும் புரியல மாஸ்டருக்கு. சுத்தி சுத்தி பார்க்க அங்க இருக்கிற யாருக்குமே ஒன்னும் புரியல எதுக்கு இவர் இப்படி பண்றாருன்ட்டு. இங்க பாரு, உன்னை இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, நம்ம எதுக்கு 2 பேரும் இங்க நின்றுட்டு இருக்கோம் தெரியுமா, நம்மளோட கர்மா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, நான் இன்னொரு டைம் உன்கிட்ட கேட்கிறேன், நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற என் மேல, ஆனா அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடிக்காதன்னு சொல்ல, ஆமா எல்லாமே தெரியும், நான் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, என்னங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நம்மளோட தலையெழுத்து 2 பேரும் இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஒரே ஒரு தடவை உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்காரு மோங்கு. திடீர்னு பார்த்தா ராம்பியாங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள இருக்கா. அந்த பேய் கெட்டப் இல்லாம நார்மலான ராம்பியாங் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி மோங்கு கிட்ட கத்திட்டே வரா. என்ன பண்ண போறேன்னு. இப்பயே நான் கேக்குறேன், உனக்கு உண்மையா என்ன வேணும் அது சொல்லுன்னு மோங்கோட குரல் மட்டும் கேக்குது. எனக்கு கெம்மோட லைஃப் மட்டும் தான் வேணும்னு சொல்ல, உண்மையாவே அது மட்டும் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த குரல் கேட்டுட்டே இருக்கு. சோ அப்ப இறந்து போற அந்த நிமிஷம் அவன் மனசுல என்ன தோணுச்சு அப்படிங்கறது அப்படியே காட்டுறாங்க. அப்ப அவ பேசிட்டு இருப்பா, என் பையனோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், பையனை மட்டும் காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீ இருக்கணும், என்ன மன்னிச்சிரு அம்மா, உன்னோட தலையெழுத்தை எப்படி எழுத போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட அவ பேசினது அப்படியே திரும்ப திரும்ப அவ கண்ணு முன்னாடி வருது. நீ இப்ப குட்டியா இருக்க, உன்னோட வாழ்க்கை பெருசாகும் போது இன்னும் நல்லா இருக்கணும்னு அவ குழந்தைய பத்தி அவ என்னெல்லாம் கனவு கண்டாலோ அது அப்படியே அவ கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அப்படியே அவ அந்த காத்துல மிதந்துட்டு இருந்த அந்த ராம்பியாங்க கீழே இறங்குறா. அவ கால் தரையில படுது. சுத்தியும் பாக்குறா, ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவளோட குழந்தை தான் அது. அந்த குழந்தை இவ ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்த அந்த கடைசி மூமெண்ட் இப்ப பார்த்தா அந்த குழந்தை இவ கைக்கு வந்துருச்சு. கைக்கு வந்தோடனே அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய இவ கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. நீ அழுகாத, அம்மா இங்கதான் இருக்கேன், உன்னை பார்த்துப்பேன், நீ அழுகாதன்னு சொல்லி அந்த குழந்தையோட அழுகையை நெட்டுறதுக்காக இவ கண்டினியூவா அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளசண்டா போயிட்டே இருக்கு. ரொம்ப கியூட்டான அழகான அந்த மூமெண்ட். ராம்பியாங்குள்ள இருந்த அந்த அம்மாங்கிற அந்த உணர்வு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அவளுக்கு புரியுது உண்மையா இவளுக்கு என்ன வேணுங்கிறது. கெம்மோட வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு இங்க அந்த மோங்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கா. இப்போ உனக்கு தெரியுதா, உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மோங்கு கூப்பிடுறாரு. அப்பதான் உண்மை வருது. அதாவது அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, இப்ப இவ முன்னாடி நின்னுட்டு இருக்கா அந்த மோங்கு தான் அந்த குழந்தை. சோ அந்த குழந்தைக்கு அடுத்த ஜென்மம் வந்திருக்கு. இப்ப கண்ணு முன்னாடி அப்படியே மோங்கு நின்னுட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போதுதான் அப்படியே ராம்பியாங்க்கு புரியுது இவ்வளவு நாள் கோமா இருந்ததெல்லாம் தப்புன்னு. அப்படியே அந்த குழந்தை முன்னாடி அந்த மோங்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு முட்டி போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டா. அவ அழுக ஆரம்பிக்கிறா. அவ அழுக சத்தம் மட்டும்தான் அங்க கேட்டுட்டே இருக்கு. சுத்தி எல்லாரும் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ராம்பியாங். அவளோட குழந்தைதான் இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மனசு மாற ஆரம்பிக்குது. கேம பாக்குறா ஒரு செகண்ட். ரொம்ப ஃபீல் பண்றது. கேமு பயந்து போய் நிக்கிறான். ஐம் சாரி கேம், என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா ராம்பியாங்க. கேம் எதுவுமே பேசல, அப்படியே இருக்க. உன்னோட கர்மா கண்டிப்பா முக்கியம், உன்னை சுத்தி சுத்தி வரும்லன்னு சொல்ல, நான் மறுபடியும் அவனை மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல, என்னோட குழந்தைய நான் மீட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு கேமு கிட்ட மன்னிப்பு கேட்கிறா.
கேமுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. கேம் அப்படியே அமைதியா இருக்க, எனக்கு புரியுது, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், உனக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, நீங்க எனக்கு மட்டும் கஷ்டப்படுத்தல, என்னை சுத்தி இருக்க அத்தனை பேரும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, எல்லாமே என்னை விட்டு போயிருக்கு, உங்களால எனக்கு நிறைய இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேம் அப்படியே ஃபீல் பண்றான். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பியாங் கேக்குறா கெம்மு கிட்ட. கெம்முக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. கெம் அப்படி தலையை மட்டும் ஆட்டிட்டே இருக்க, வேணாம் நீங்க எதுவுமே இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, பின்னாடி திரும்பி பார்க்க மாஸ்டர் பாட்டி எல்லாரும் நிக்கிறாங்களா, அவங்க கிட்ட கேட்க, கெம் இதுக்கப்புறம் உன்னோட சாய்ஸ் தான் இது, இவ்வளவு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மாஸ்டரும் சொல்றாரு. மோங்கு திரும்பி பாக்குறாரு, இது உன்னோட டிசிஷன், சோ என்ன வேணுமோ நீ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அப்படின்னு சொல்ல, நீயே சொல்லு, நீ ஒண்ணுதான் டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்லி அந்த குட்டி பசங்களும் சொல்றாங்க. எல்லாரும் கெம்மி கிட்ட தான் சொல்றாங்க, கேம் உனக்கு என்ன வேணும் கேம் சொல்லு, நான் உன்னை என்ன சொன்னாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க அவகிட்ட நீ என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னதான் கெம்மு சொல்ல போறான்னு. ராம்பி அங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே திரும்பி கெம்ம பார்க்க கெம்மு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ராம்பி அங்கிட்ட சொல்றான், என்னால அவ்வளோ ஈஸியா உங்களை மன்னிக்க முடியும்னு தோணல, ஏன்னா அவ்வளோ நான் இழந்திருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இதே பழியோடவே இருந்தா கண்டிப்பா இது நம்ம 2 பேருக்கு இடையில எப்பயுமே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால வேணாம், இது இதோட விட்டுடலாம். உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணுமோ அதை நீங்க அனுபவிச்சுக்கோங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களோட அடுத்த லைஃப்ல உங்க பையனோட நீங்க ஒன்னா இருக்கணும்னு மட்டும்தான் நான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ராம்பி அங்க அழுக ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவ அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஒரு பேயை கூட நம்ம கெம்மு திருத்திட்டாம்பா, அப்படியே டோட்டலா பேய் மண்டி போட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுருச்சு. பின்னாடி இருக்க இவன் காயம் எல்லாம் அப்படியே மறைய ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலா பழைய ஸ்கின் மாதிரி மாறிடுச்சு. அதாவது ராம்பி அங்க ஏதோ பண்ணிருப்பா போல இருக்கு. கெம்முக்கு நிம்மதியா இருக்க, அம்மாவும் பக்கத்துல நிக்கிறாங்க. சோ ஒரு வழியா ராம்பி அங்கோட பிரச்சனை இதோட இங்க முடிஞ்சிச்சு. மோங்க் சொல்றாரு, உன்னோட அடுத்த பிறவியில கண்டிப்பா நீ பிறந்து என்னோட அம்மாவாவே வரணும், நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், அந்த டே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன், ஒரு தடவையாவது உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோங்க் ரொம்ப ஃபீல் பண்ண. ராம்பி அங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஒரு வழியா ராம்பி அங்க பிரச்சனை முடிஞ்சுதா. அம்மா சொல்றாங்க, உன்னை விட்டு நான் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல, நான் போறேன்னு சொல்ல, அம்மா அம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். இங்க பாரு, நீ வாழ்க்கையில என்ன சூஸ் பண்ணாலும் சரி, அது நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன், சோ நீ எதுவுமே கவலைப்பட வேணாம், நீ ஒரு நல்ல பர்சனா வளர்ந்திருக்க, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கெம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. அம்மா வேற விட்டுட்டு போறாங்கல்ல, அம்மா அப்படியே ஒரு மாதிரி கெம்ம ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. கெம்முக்கு அவங்க அம்மாவை அனுப்பவே மனசு வரல. அப்படியே அவனும் டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரோட எமோஷனல் பாண்டிங் போய்கிட்டே இருக்கு. அப்புறம் பாட்டியை பார்த்து நம்ம மாஸ்டர் பேச, போது டிராமா எல்லாம் பண்ணாத சரியா, நீ இல்லைனாலும் நான் நல்லாதான் இருப்பேன், அப்படி இல்லைன்னா உன் கனவெல்லாம் பேய் கனவா வரும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி காமெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டி கெம்மு பக்கத்துல போறாங்க. பாட்டி சாரி பாட்டின்னு சொல்ல, நீ எதுக்கு சாரி சொல்லணும், நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும், இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி பாட்டி கெம்மி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கையை பிடிச்சிட்டு நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அப்புறம் சாரி உங்களை வேற கூட்டிட்டு போக முடியல, சீக்கிரம் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு மோங்க பார்த்து பாட்டி காமெடி பண்ணிட்டு இருக்க. போதும் அப்ப ஈஸியா என்ன சாக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க செத்து போனா கூட உங்களோட நாக்கு அடங்காது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டியை பார்த்து மோங்க காமெடி பண்றாரு. அப்புறம் அந்த 2 குட்டி பசங்க ஓடி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கெம்மு கூட அவங்களோட பாண்டிங்கும் நல்லா இருக்கும்ல. அப்புறம் இங்க அண்ணனும் தம்பியும் ஒரு செகண்ட் பாத்துக்கிறாங்க. நீ வருவேன் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரி தம்பி கிட்ட நம்ம மாஸ்டர் சொல்றாரு. கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு தேவைப்படுறேன்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டரும் சொல்றாரு. அப்புறம் சாரி, நான் உன்னை ஒரு நல்ல தம்பியாவே பார்த்ததே இல்லை, ஒரு நல்ல பிரதரா நான் இல்லை, பாஸ்ட் லைஃப்ல பிரதரா நான் ஃபெயில் தான் ஆயிருக்கேன், உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன், பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த எண்டிங் உனக்கு வரும்னு அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. தம்பியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க, இப்படி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பிரதர் 2 பேருக்கு இடையில கியூட்டான ஒரு பாண்டிங் போயிட்டே இருக்கு. எல்லாருக்குமே அவங்களோட கர்மா பதில் சொல்லும், கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி தம்பி கிட்ட சொல்ல, தேங்க்ஸ் பாட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பிரதரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இவங்களோட மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற அதாவது நல்ல ஆத்மா எல்லாம் அங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் போக போறாங்க. அந்த குட்டி பசங்களை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க கேம். சரி என் பிரதரை பத்திரமா பாத்துக்கோ சரியா கேம் அப்படிங்கிற மாதிரி
மாஸ்டரோட தம்பி சொல்றாரு. அதை கேட்டுட்டு கெம்மு சரி ஓகேங்கிற மாதிரி தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் மாஸ்டர் அப்படியே இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வராரு. அந்த ரெண்டு குட்டி பசங்க கிட்ட வராரு. அவங்கள பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு மாஸ்டருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவார் போல. கணத்துல எல்லாம் கை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம். அங்க நிறைய பொம்மை எல்லாம் இருக்கு. நாங்க திரும்ப பிறந்து வருவோம் தெரியுமான்னு சொல்ல, சரி அப்புறம் நீங்க கெம்ம பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு அம்மா சொல்றாங்க. அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவன்கிட்ட கோமா மட்டும் நடந்துக்காதீங்கன்னு சொல்ல, சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு. சோ எல்லாரும் கிளம்ப போறாங்க. சோ நாங்கெல்லாம் கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி மூங்க பாத்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. கெம்முக்கு அம்மா விட்டுட்டு போறாங்க. அடுத்து மாஸ்டருக்கு அங்க பாட்டி தம்பி எல்லாரும் போறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆத்மாவுமே இந்த உலகத்துல இருந்து கிளம்ப போகுது. அதாவது இந்த உலகத்துல இருந்து அவங்க உலகத்துக்கு போறாங்க. அந்த இறந்து போனவங்க அவங்க மட்டும் தனியா இருக்காங்க. எல்லாரும் கெம்ம பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா இப்ப காலையில ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுன்னு கெம்மு சொல்றான். மாஸ்டர் பார்த்துட்டு, ஆமா ஒரு வழியா எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. அப்புறம் ஹாப்பி பர்த்டே கேம்னு சொல்லி விஷ் பண்றாரு. அதை கேட்டோடனே அப்படியே கெம்முக்கு ஹாப்பியா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பர்த்டேக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம்னு. நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம். இதுக்கப்புறம் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். ஒரு பர்த்டே வரும்போது உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல, அதெல்லாம் கேட்கும்போது கெம்முக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா மாஸ்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பவர் போயிட்டே இருக்கு போல. உனக்கு ஒண்ணு தெரியுமா கேம், நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கேன், உன்னை மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவனும் தலையாட்டுறான். மாஸ்டரோட பவர் போக போக அப்படியே மயங்கி கேமு மேலேயே விழுந்துட்டாரு. பீம் பீம் பீம்னு இவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி மயங்கிட்டாரு. டோட்டலா கான்சியஸே இல்ல போல மாஸ்டருக்கு. அதுக்கப்புறம் இங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிட்டான். பக்கத்துல பாத்துட்டே உட்கார்ந்துருக்கான் கேமு. மாஸ்டரோட பவர் எல்லாமே இப்ப போயிருச்சுல, அவருக்கு எந்த ஒரு பவருமே இல்ல. சோ ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. அவங்கள படுக்க வச்சுட்டு கேமு தான் டோட்டலா அவரை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இங்க ஜெட்டு சானு நெட்டு எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. வேகமா கெம் ஓடி வரான். வந்த உடனே 3 பேரும் குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னோம்ல நீ ஜெயிச்சிட்ட, நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்னோட லைஃப் உன்னோட லைஃப் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம், ஓகேவான்னு சொல்லிட்டு சான் சொல்றான். ஆமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டே இருக்க. மிஸ்ன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹலோ, மோங்கு நிக்கிறாருல, அவர் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணும் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நெட்டு கூப்பிட, சாரி சார்ங்கிற மாதிரி வந்து அப்படியே மோங்குக்கு வந்து விஷ் பண்ணிட்டு, என்னோட ஃப்ரெண்டோட லைஃபை ஷேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, எப்படியோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல, உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கொஸ்டின் கேட்கணும் சார், பதில் சொல்வீங்களாங்கிற மாதிரி சான் கேட்கறான். சொல்லுன்னு சொல்ல, அது வந்து எப்போ உங்களுக்கு தெரியும் ராம்பியாங் தான் உங்க அம்மான்னு, அப்புறம் ஏன் நீங்க இதை பத்தி சொல்லவே இல்லை, அவங்களை கண்டுபிடிக்கவே இல்லையா, நீங்க இப்ப வந்தோடனே இந்த உண்மையெல்லாம் சொல்லிருக்கலாம்ல, அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுல, கெம்மோட பிரச்சனை எல்லாம் சரியாயிருக்கும், அந்த ரிங்குக்குள்ள இருந்து அவன் வெளியே வர வரைக்கும் நீங்க பார்த்துட்டே இருந்துட்டு டேஞ்சர் பக்கத்துல வந்து ஏன் உண்மையை சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, டே என்னடா கேட்கிற ஒரு கேள்வின்ட்டு வாயை மூடுறாங்கிற மாதிரி கேட்க, இதெல்லாம் வந்து நடக்கணும்னு இருக்கு, அதனால தான் நடந்திருக்கு, அவ்வளவு ஈஸியா இது முடிய போறது கிடையாது, ஸோ இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதுன்னா எனக்கு புரியலங்கிற மாதிரி கேம் கேட்கறான். பரான் வந்து அவனோட பவரை இழக்கணுங்கிறது தலையெழுத்து, அதாவது தலைவிதிங்கிற மாதிரி. உன்னோட அதாவது லவ்வுக்காக அவன் ஃபுல்லா அவனோட சத்தியம் அவன் இழந்துதான் ஆகணும், அதனாலதான் எல்லாமே இந்த மாதிரி நடந்திருக்கு. நீ அந்த ரிங்குக்குள்ள இருந்து வெளியே வந்தா ராம்பியாங் என்னத்தான் டார்கெட் பண்ணணுங்கிறது தலையெழுத்து. ஸோ அதனாலதான்னு சொல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெம்மி யோசிக்கிறான். நீங்க தான் அவங்க பையங்கிறது உண்மைதானா, உண்மைதான், உண்மையா அவளுக்கு என்ன வேணுங்கிறது அவளே புரிஞ்சுக்கணும், அவ பையனை அவ பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் அவ உன்னை தேடி வந்தா, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் உண்மை, இந்த உண்மையை அவளே புரிஞ்சுக்கல, அவ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டா, அவ உண்மையை உன்னை கொலை பண்றதை விட அவளுக்கு அவளோட குழந்தைதான் ரொம்ப முக்கியம், சோ அதனாலதான் எல்லாமே இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற மாதிரி மூங்கு சொல்றாரு. எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ஓ சரி, எல்லாமே கரெக்டா நடந்தனால இப்ப நம்மளா போய் சொல்லியிருந்தா கூட அவங்க நம்பியிருக்க மாட்டாங்க, நம்ம பொய் சொல்றோம் தானே நினைப்பாங்கிற மாதிரி சேனு சொல்றான். சோ இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னபடி மாஸ்டருக்கு பவர் எதுவும் இல்லையா, பவர் எல்லாம் போயிடுச்சு, ஆனா அவரோட பவர் கண்டிப்பா திரும்ப வந்துடும், அது அவ்வளவு ஈஸி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வருங்கிற மாதிரி மூங்கு சொல்றாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே பக்கத்துல உட்காந்து கெம்மு ஃபீல் பண்றக்கா மாஸ்டரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எல்லா பவரும் போயிடுச்சுல மாஸ்டருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் கெம்மு தானேங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். நான் உன்னை சூஸ் பண்ணேன்னு சொல்லி மாஸ்டர் சொன்னது அப்படியே அவன் காதுல கேக்குது. பீம், நானும் உங்களை தான் சூஸ் பண்ணேன், நீங்க எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் உங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கெம் போக அப்படின்னு மட்டும் ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா மாஸ்டர் தான் பேசியிருப்பாரு போல. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே கெம் பக்கத்துல வந்து பாக்குறான். அப்படியே ஒரு மாதிரி எழுப்புறான், அவனை ஹக் பண்ற மாதிரி பக்கத்துல படுத்துக்கிறான். பீம் பீம்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். மாஸ்டர் அப்படியே கண்ணு மூடியேதான் இருக்காரு, கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. பீம் பீம்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்.
சோ கெம் எதிர்பார்க்காதப்ப டக்குனு போய் ஒரு கிஸ் கொடுத்துட்டாரு. நச்சுன்னு ஒரு இச்சு வாங்கினும் அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு கெம்முக்கு. கெம் அப்படியே நம்ம மாஸ்டர் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு சாருக்கு. அப்படியே ஹக் பண்ணிட்டு அவன் படுத்துக்கிறான். மாஸ்டருக்கு இப்போ ஓரளவுக்கு லைட்டா கான்சியஸ் வந்துருச்சு. அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான் இவனும். அவனுக்கும் நிம்மதியா இருக்கு. ரெண்டு பேரோட ஹாப்பி மூமெண்ட் அப்படியே ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. மாஸ்டர் கேக்குறாரு, உன்கிட்ட மோங்க் எல்லாத்தையும் சொல்லியாச்சா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகுறான். பீம்னு அழுதுகிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நான் தான் உங்களை பத்திரமா பாத்துப்பேன், உங்களை பத்திரமா பாத்துக்கிறதா என்னோட முழு வேலையுங்கிற மாதிரி சொல்றான். உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே இனிமே நான் தான் கொடுப்பேன். நான் வேலைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களை பத்திரமா சப்போர்ட் பண்ணி பார்த்துப்பேன் பீன்னு சொல்ல, எனக்கு பவர் தான் போச்சு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் என்ன மூவ் பண்ணாமையா படுக்க முடியும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்றாரு. அப்படியே கெம் அவன் பக்கத்துல போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நான் ரீபே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கெம் சொல்றான். எனக்காக நிறைய பண்ணிட்டீங்க, அதெல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு கெம், நீ என் பக்கத்துல இருக்கீல, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், என்னோட லைஃப் ஃபுல்லா நீ என் பக்கத்திலே இரு, என்னோட லைஃப்ல நீயும் ஒரு பார்ட்டா என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்றாரு. கேம்மா சரிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கதான் காட்டுறாங்க நம்ம ஜெட்டு அப்புறம் சேனு ரெண்டு பேரும். சேனு போய் சும்மா இல்லாம தூங்கிட்டு இருக்க நெட்டை அப்படியே போட்டோ எடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு கோவம் வருது. அந்த ஸ்பெக்ஸ் பாக்ஸ வேணும்னே ஸ்பீடா மோடுறான். இங்க பாரு, அவன் ரொம்ப ரிச்சானவன் கேள்விப்பட்ட, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாம ஏன் இங்க வந்திருக்காங்கிற மாதிரி அப்படியே சேனுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சேன் அவனை பார்த்துட்டு படுக்கிறான். சொல்லுன்னு சொல்லி கேட்க, உன்கிட்ட ஏதாவது பேசணுமா, ஏதாவது கேட்கணும்னா நீ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். எதுவுமே பேசாம இந்த பக்கம் அப்படியே சேன் திரும்பி படுத்திருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ரெண்டு பேரும் அடிக்கடி இக்னோர் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கீங்க, உனக்கும் நெட்டுக்கு இடையில என்னடா போயிட்டு இருக்கு, ஒன்னும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சேன் சொல்றான். இல்ல ஏதோ இருக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜெட்டு கேக்குறான். சேனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து, நான் உன் மேல கோவம்லாம் கிடையாது, ஆக்சுவலி அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, அது வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அப்ப அது உண்மையா? பாத்தியா நீ சிரிக்கிற, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னேன், அப்ப அது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட பாவி, ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் டிரைவ் பண்ணது அவன் தான்டா, அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண கூட்டிட்டு போனது இது எல்லாமே அவன் தான், அதனால ஜானுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்புறம் அங்க இருந்து கபோர்ட்ல ஒரு கார்டு எடுத்து கொடுக்க, என்னதுன்னு ஒன்னும் புரியல சேனுக்கு. அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு, இது என்னடா அது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனுக்கே புரியல. சரி ஓகே, கண்ணாடி போட்டுட்டாவது பாக்கலான்னு கண்ணாடி போட்டுட்டு படிச்சு பாக்குறான். அது என்ன கிளப், ஓ இது ஒரு மசாஜ் பார்லர், ஆக்சுவலி இதுல மெம்பரா என்ன 18வது பர்த்டே அன்னைக்கு அவன் தான் சேர்த்தி விட்டான், அதனால அவன் நினைச்சுக்கிட்டான் ஃபர்ஸ்ட் நான் அவனாலதான் என்னோட வெர்ஜினிட்டி போச்சுன்னு, அதனால அவன் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லியிருப்பான்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆனா இன்னும் நாங்க போகவே இல்லைன்னு சொல்ல, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் சொல்ல, என்ன திங்க் பண்ண, நான் ஒன்னு சொல்லட்டா, ஃபர்ஸ்ட் டைம்னா அது நீ மட்டும்தான் எனக்கு, ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் உன்னை தான் பார்த்தேன், என்னோட இதயத்தையும் ஃபர்ஸ்ட் உனக்கு தாண்டா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜெட்டு சொல்றான். அப்புறம் நைட்டுன்னு ஏதோ பேசிட்டே அப்படியே திரும்பி படுத்துட்டான். டே பேசிட்டு நீ பாட்டுக்கு தூங்குற, எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி சேன் கூப்பிடுறான். எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேரும் குட்டியா ரொமான்ஸ் பண்ண இது எல்லாத்தையுமே நம்ம நெட்டு பையன் பாக்குறாரு. அப்படியே திரும்பி படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் பாக்குறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அடுத்த மார்னிங் தான் காற்று. கெம்மு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து ஏதோ உருட்டிட்டு இருக்கான். கரெக்டா அங்க நெட்டு வரான். நெட்டு வர சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க, ஓ நீங்க வந்துட்டீங்களா, எங்க யாரையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஜெட்டும் சேனும் சாப்பிட்டு வெளியே போயிட்டாங்க, மாஸ்டர் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்ல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு ஜெட்டும் சேனுன்னு ஏதோ பேச வரான், இது என்ன மோங்க் மறுபடியும் வராரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, ரொம்ப தூரத்துல யாரோ ஒரு மோங்க் வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு அங்க கெம் வர அப்படியே ஓடி வந்து மாஸ்டர் ஹேக் பண்றாரு, ஏன்னா எழுப்பாம நீ மட்டும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு கணத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, என்ன நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, நான் அவனை பீமன் தானே கூப்பிட சொன்னேன், எதுக்கு மாஸ்டர்னு கூப்பிடுறேன்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்தா தானே பீம்னு கூப்பிடணும்னு சொல்ல, தனியா தானே இருக்கும்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க ஒரு மோங்க் நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு டக்குன்னு தள்ளி போய் நின்ட்டாரு மாஸ்டர். இவரு மோங்க் பின்யோ, என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி கெம்மு சொல்றான். ஐயோ அப்பா வாங்குற மாதிரி முட்டி போட்டு அப்படியே நம்ம மாஸ்டர் உட்காந்துட்டாரு. அப்புறம் விஷ் பண்ணிட்டு இருக்க அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் விஷ் பண்றாங்க, ஆசீர்வாதம் மாதிரி வாங்கிக்கிறாங்க. அப்பாவும் நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க
இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்ல, நீங்க உங்களோட கூட முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அது உங்க கூட ஒரு லைஃப், உங்களோட லைஃப் நீங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, என்னோட லைஃப் இதுதான், இப்படித்தான் என்னோட லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, மாஸ்டர் உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பையனால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே சரியாதான் இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல எதுவுமே கஷ்டப்படுத்தாதீங்க, எல்லாமே சரியா எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அப்பா அது வந்துன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, நான் அதாவது 2 பேரோட லவ் பத்தி தான் சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, எதிரால நான் சொல்லல. உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி உன்னோட படிப்பு முடியணும், நீ செட்டில் ஆகணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உன்னோட லைஃப்ல அடுத்தது நீ ஆரம்பிக்கணும். புரியுதா? அப்பா நீ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாலும் அதை கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். ஸ்ட்ராங்கா இரு, எதை பத்தி கவலைப்படாத, என்னோட பையனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க பையனை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் அங்க அங்கிள் சாயோட ஸ்பிரிட் மட்டும் வருது. அது கெம்மு கண்ணுக்கு தெரியுது, மாஸ்டருக்கு தெரியல. அங்கிள் சாயா வந்திருக்காங்கன்னு சொல்ல, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல, கீழே வாங்க, உங்களுக்காக ஊர் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்க கீழே வர்றாரு. அங்க ஊர் மக்கள் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது உங்களோட பிரச்சனை என்னன்னு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி எங்களோட மாஸ்டர் நீங்க தான் சொல்ல, டக்குனு மாஸ்டர் திரும்பி ஜெட்டை பார்க்க, ஜெட்டு பையன் சாரி சார் நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இது எல்லாம் சேன் தான் பண்ணான்னு சொல்ல, அட பாவி 2 பேரும் சேர்ந்தாண்டா சொன்னோங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே நின்று இருக்காங்க. அப்புறம் இங்க சாய் பேசுறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் இந்த ஊரை ஹேண்டில் பண்ணிக்கிறது எங்களோட பொறுப்பு. நாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துக்கிறோம். இந்த ஊரை பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த காடு ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாத்தீங்களா எல்லாருமே இருக்கோம், நீங்க எதை பத்தியுமே யோசிக்க வேணாம், உங்க பவர் உங்களுக்கு திரும்ப வர வரைக்கும் நாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி இந்த கிராமத்தை ஃபுல்லா பாத்துப்போம். ஏன்னா நீங்க எங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க. எனக்கும் பார்ட் டைம் ஜாப் நிறைய இருக்கு, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கதான் எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துப்பேன். இப்ப பாட்டி கூட அவங்களோட ரெசிபி எனக்கு கொடுத்துருக்காங்க, சோ அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஒரு லேடி சொல்றாங்க. இப்படி எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. அதாவது எல்லாம் பார்க்கும்போது மாஸ்டருக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப எனக்கு எந்த வேலையும் இல்லையா, நான் சும்மாதான் இருக்கணுமாங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இதுக்கப்புறம் நீங்க எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமோ அவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்க இருக்கோம், நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த ஊர் மக்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் பத்திரமா பாத்துப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே உட்காந்து அப்படியே மாஸ்டருக்கு வணங்குறாங்க. சோ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு மேல அப்பா. அப்பாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, எவ்வளவு நல்ல மனுஷன் இல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு, உன்னோட லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, என்னப்பா சொல்றீங்க, நீங்க சொல்றது கேட்டா எனக்கு கொஞ்சம் பிளஷ்ஷா இருக்குன்னு சொல்ல, எனக்கு நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் கண்டிப்பா தடையா இருக்க மாட்டேன்னு அப்பா சொல்றாரு. அப்பா நீ லவ் பண்றா மகனே போடா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஜெட்டு சேனை காட்டுறாங்க. ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, அங்க ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க போல. அந்த குட்டி பசங்க 2 பேர் இருக்காங்கள, அவங்களோட அந்த பொம்மையை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான் அங்க ஜெட்டு. சேன் வரான். கச்சன் என்கிட்ட சொன்னான் டோங்கும் ஆக்கும் வந்தாங்கன்னு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க, அவங்களுக்குன்னு கண்டிப்பா நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கு, அந்த இடத்துக்கு அவங்க போயிருப்பாங்க, நீ ஃபீல் பண்ணாதங்கிற மாதிரி சேன் சொல்றான். ஜெட்டுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அப்படியே பின்னாடி அவனை ஹக் பண்ணிட்டான். ஜெட், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே, அது எப்பயுமே உன் பக்கத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்குமான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்ற? ஆமா, நான் தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தாலும் சரி எனக்காக நீயும் இருப்பீல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் அந்த கையில இருக்க அந்த வச்சு அந்த பொம்மையை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவனை திரும்பி ஹக் பண்ணிட்டு அவனை பாக்குறான். அவன் ஷோல்டர்ல கை போட்டுட்டு, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி எல்லாமே உனக்கே தெரியும்லன்னு சொல்ல, தெரியும் இருந்தாலும் நீயா சொல்லணும்ல, நீயா சொன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லி கேக்குறான். நீ சொன்னா சந்தோஷப்படுவேன், நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு, எப்பயுமே என் கூட நீ இருப்பியான்னு சொல்ல, எப்பயுமே நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல சேன பையன் பேப்னு வேற கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான் ஜெட்ட. பேபான்னு சொல்ல, ஆமா எனக்கு இது எல்லாத்தையும் சரியானதுக்கு அப்புறம் நீ நம்ம 2 பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்வேன்னு சொன்னேன். சோ இப்ப கிளியர் பண்ணிட்டியா, அபிஷியலா நம்ம 2 பேரும் டேட் பண்றோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சேன் கேக்குறான். ஓகே பேப், எல்லாம் ஓகே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இருந்தாலும் அது கொஞ்சம் கிளியர் ஆகாத மாதிரி இருக்கேன்னு சொல்லி சேன் சொல்ல, இதோ கிளியர் பண்ணிடுறேங்கிற மாதிரி அப்படியே ஜெட் அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ் அப்படியே கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. அப்படியே ஹக்கி மூமெண்ட் ஒரு பக்கம், கிசிங் மூமெண்ட் ஒரு பக்கம்னு போயிட்டு இருக்கு. செகண்ட் லீடுனா செகண்ட் லீடு தான், எப்பயுமே செகண்ட் லீடு இந்த மாதிரி மேட்டர்ல கொஞ்சம் பெஸ்டா இருப்பாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க கியூட்டா நடந்துச்சு.
அதுக்கப்புறம் இங்க நம்ம மாஸ்டர் தான் காட்டுறாங்க. கண்ணாடியில மாஸ்டர் அப்படியே மேல சட்டை போடாம ஸ்லோ மோஷன்ல அவரையே அவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு போல. சுத்தி சுத்தி பாக்குறாரு, திரும்பி திரும்பி பாக்குறாரு. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரா அதுங்கிற மாதிரி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நிக்கிறது நம்ம கெம்மு பையன். சட்டை இல்லாம மாஸ்டர் பார்த்தனையும் கெம்மோட மனசு தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குது அவனுக்கு. உள்ள போலாமா வேணாமாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்க, உன் அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. டெம்பிள்லயே ஸ்டே பண்ணிட்டாரு. வில்லேஜ்ல இருக்காரு. காலையில கிளம்பிடுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கெம்மு. அப்படியா? ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். வெக்கப்பட்டுட்டு தலையெல்லாம் குனிஞ்சுக்கிட்டான். இன்னும் நான் என் ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் என்னால பண்ண முடியலையோ அது இப்ப நான் பண்ண ரெடியா இருக்கேன், என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல கேமுக்கு வெக்கமா வந்துருச்சு. சோ இன்னைக்கு நைட் நீ என் கூட ரூம்ல ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார் சிம்பாலிக்கா என்ன சொல்றாருன்னா, சிம்பாலிக்கா இல்ல டைரக்டாவே சொல்றாரு, இன்னைக்கு மேட்ரு கன்ஃபார்ம், வாடா ரூம்குள்ள அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கெம்மோட கையை பிடிச்சிட்டு மாஸ்டர் அப்படியே மெல்ல மெல்ல கூட்டிட்டு வராரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு கெம்முக்கு. கெம்மும் அப்படியே வரான். ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு போய் கதவெல்லாம் சாத்திட்டு ரெடி ஆயிட்டாரு நம்ம மாஸ்டர். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி கெம்முக்கு குழு குழுன்னு இருக்கு. அப்படியே தலையில கை வைக்கிறான், குடிஞ்சு பாக்குறான், வெக்கப்படுறான், காலையே கோலம் போட்டுருவான் போல, அந்த அளவுக்கு இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்க, ஏன் என்னோட கண்ணை பாத்துக்கிட்டே இருக்கன்னு சொல்லி கேட்க, அது ரொம்ப அழகான கண்ணு அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிருக்கான். ஓகே அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஹாப்பியா சையா ஃபீல் பண்ணுவாங்க போல. நீ வேணா பக்கத்துல வந்து என் கண்ணை பாக்குறியான்னு மாஸ்டர் கேட்க, அது வந்துன்னு வைக்கப்பட்டுட்டே கெம்மு நிக்கிறான். அதுக்கப்புறம் மாஸ்டர் அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்காரு. கண்ணை திறந்து பாருடா, பாரு க்ளோஸா பாரு, நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இது என்னடா எக்ஸிபிஷனா க்ளோஸா பாக்குறதுங்கிற மாதிரி கெம் அப்படி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு மாஸ்டரோட ஃபேஸ க்ளோஸா பாக்குறான். அவன் ஃபேஸ பார்க்க இவர் லிப்ஸ பாக்க, அதுக்கப்புறம் என்ன கியூட்டா ஒரு கிசி மூமெண்ட். அப்படியே டீப்பா ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சீரியஸ்லி சொல்றேன், மைல்டான ரொமான்ஸுக்கு பவர் அதிகம். சோ டக்குன்னு ஆரம்பிச்சு பினிஷ் பண்ணா அது ரொமான்ஸே கிடையாது, அதுக்கு பேரு வேற. ஆனா இது அப்படி இல்ல, குட்டி குட்டியா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டச் பண்றது, கிஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஒன்னு அப்படியே காட்டினாங்க. பட் அந்த சீனெல்லாம் நான் போட்டேனா யூடியூப்ல தூக்கிடுவாங்க. ஏமா உனக்கு எவ்வளவு கொழுப்பு, இதெல்லாம் போட்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. வேற வழி இல்ல, நான் போட முடியாது. ஆனா இந்த சீனு நீங்க அன்கட் வெர்ஷன்ல பார்த்தா சீரியஸ்லி சொல்றேன், இந்த சீனுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு மைல்டான ஒரு ரொமான்டிக் மூமெண்ட். அப்படியே அவன் கழுத்துல கை வைக்கிறான். அவங்க கிட்ட அப்படியே க்ளோஸா போக, உனக்கு உண்மையா வேணுமான்னு சொல்லி அவனோட பெர்மிஷனோட மாஸ்டர் ஆரம்பிக்கிறாரு. கெம்மு எனக்கு வேணுங்கிற மாதிரி தலையாட்டம். அதாவது மேட்ரு உனக்கு ஓகேவான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுக்கிறாரு. எனக்கு எப்பயோ ரெடி, நீதாயா லேட்டுங்கிற மாதிரி கெம்மு பாத்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில கியூட்டான அந்த ரொமான்டிக் மூமெண்ட். கழுத்துல போட்டிருக்க தாயத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ரெண்டு பேரு அன்னைக்கு நைட்டு இன்டிமேட்டா இருக்காங்க. மைல்டான ஒரு இன்டிமேட் சீன். சீரியஸ்லி சொல்ற, இந்த சீனுக்கு அடிக்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கியூட்டான சீன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னடா வளவலன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு வழியா ரெண்டு பேருக்கு இடையில மேட்ரு இனிதே நடந்து முடிந்தது. அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. பேங்காக் கோஸ்டேலா பேங்காக் கிளம்பிட்டாங்க, மாஸ்டர் மட்டும் விட்டுட்டு. எல்லாம் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. கடைசியா கெம்மு நிக்கிறான். மாஸ்டர் வந்து அப்படியே கெம்ம ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரெண்டு பேரும் எமோஷனலாறாங்க. உன்னை விட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி. படிச்சுட்டு இங்க தாண்டா வரப்போறேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிறாரு மாஸ்டர். கெம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க வரலாம், உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே பீம். என்னது ஓகே பீமா? அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி, என்னை எப்படி கூப்பிடணும்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. நேத்து நைட்டு ரெண்டு பேரும் மேட்ரு முடிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. என் அம்மா என்னை எப்பயுமே பீம்னு கூப்பிடுவாங்க, என்னோட பீம்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நீ என்ன கூப்பிடணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல, அதை கேட்ட உடனே கேமுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் யாருமே நான் அந்த மாதிரி கூப்பிடலன்னு சொல்லி மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் நீ என்ன அந்த மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்க்க, இப்பதான் நம்ம சாருக்கு ஞாபகம் வருது. ஓகே மை பீம்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரோட ஹக்கி மூமெண்ட் கொஞ்சம் எமோஷனலா போகுது. பிரிஞ்சு போறனால அப்படியே அழுக மாதிரி கண்ணுல லைட்டா கண்ணீர் வருது அப்படியே ரெண்டு பேருக்கும்.
அப்புறம் ஒரு வழியா அங்க இருந்து நம்ம கிளம்பிட்டான். போறத பார்த்துட்டு மாஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு அங்க நிக்கிறாரு. கடைசியா டாடா பாய் பாய்னு சொல்லி அவனை வழி அனுப்பிட்டு அவரு மட்டும் தனியா இருக்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. மாஸ்டர் மட்டும் இப்ப தனியா தான் இருக்காரு. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாவே லைஃப் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப 2 வருஷம் ஓடி போயிடுச்சு. 2 வருடங்களுக்கு பிறகுதான் காட்டுறாங்க. அப்படியே 2 வருஷத்துக்கு அப்புறம் லைஃப் மாறிடுச்சு. ஏய், என்னோட ஹேரை சரி பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு அங்க நம்ம சேனு பையனுக்கு ஜெட்டு பையன் சரி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப க்ளோஸா வர மாதிரி இருக்குன்னு சொல்லி 2 பேரும் க்ளோஸா தான் பேசிட்டு இருக்காங்க. அழகாதாண்டா இருக்கான்னு பேசிட்டு இருக்க, ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வரான். என்னடா அவனோட மாப்பிள்ளைய சீக்கிரம் ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, இல்ல நாங்க இன்னும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். டே, அவன் நம்மள ஓட்டுறான்டா அப்படிங்கிற மாதிரி ஜெட்டு சொல்றான். உனக்கு சன்ஸ்கிரீன் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு ஜெட்டு பையன் நம்ம கேமுக்கு போட்டு விட வரான். அப்படியே ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கான். சூப்பரா இருக்குடா, ஓவரா தான்டா பண்றீங்கிற மாதிரி சான்ஸ் சிரிச்சிட்டு இருக்கான். போன லைஃப பத்தி இப்பதான் தெரியுது, போதும் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல பாருன்னு சொல்லிட்டு கேமி இவங்க 2 பேரையும் ஓட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மாஸ்டர் அவரோட சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே ஜாயின் கிளம்பி இங்கதான் வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. இங்க இவனுக்கெல்லாம் அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்க, பாரா நீ ரொம்ப சூப்பரா இருக்க, வர வர உன் ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஜெட்டு கேம பார்த்து. பீமுக்காக தான் வெயிட் பண்றேன். பீமா அது மாஸ்டர்னு சொல்ல, போதும் உன்னை பார்க்காம உங்க மாஸ்டர்னால இருக்க முடியல, திரும்பி பாருன்னு சொல்லி சேனு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க நம்ம சார் நிக்கிறாரு. 2 பேருக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க போல. சோ அப்படியே ஸ்லோ மோஷன்ல பக்கத்துல வந்துகிட்டே இருக்கா நம்ம கேமு பையன். மாஸ்டருக்கு ஹாப்பியா இருக்கு, வெக்கம் தாங்க முடியல. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க ஒரு வழியா என்னோட பீமை பார்க்க நான் வந்துட்டேன்னு சொல்றான். டே என்னடா அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க அவனு இருந்து அந்த பக்கம் திரும்பிட்டாருங்க. ரொமான்ஸ் பண்ணும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்காதுல்ல, அதனால நம்ம சாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன் நான் சொல்ல, இல்ல நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, வெல்கம்னு சொல்லி இன்வைட் பண்றான் நம்ம கேம. அப்புறம் கை கொடு அப்படின்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கிறதெல்லாம் கேட்க இந்தான கையை மட்டும் குடிச்சு டைட்டா பிடிச்சிருக்கான். சரி கொடு, நான் அதை தூக்கிக்கிறேன்னு கையில ஏதோ வச்சிருக்கான் ட்ரெஸ், அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ஓட்டிட்டு இருக்க ஃபைனலி இவனுக்கு கிராஜுவேட் ஆயாச்சு. சோ அதனால கிராஜுவேஷன் ட்ரெஸ் போட்டு மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. கூட நம்ம மாஸ்டர் இருக்க அப்படியே 4 பேரும் சேர்ந்து போஸ் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. போது டைம் ஆச்சு, கோயிலுக்குள்ள போல வாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் போல. ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. வேகமா போய் அப்பாக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக ஜெட்டு சேனை கூட்டிட்டு போறான். சேனு போய் சொல்றான், நானும் கேதான், உங்க பையனும் கேதான், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், 2 பேரும் ரொம்ப லவ் பண்றோம், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், உங்க பையனை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டான். அப்பா என்ன சொல்ல போறாருன்னு பயந்து பார்த்துட்டே இருக்க அப்பா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சேனோட பக்கத்துல வராரு. என்னவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், அவன் ரொம்ப கஷ்டம், இவனை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, ஓகே என்ஜாய்ன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக, அப்பாடி ஒரு வழியா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நிம்மதி இருக்கு. ஜான் இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, ஏண்டா உன் ஃபுல் பேரை வேற சொல்லி கூப்பிட்ட, என்னடா சொன்னேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் ஃபுல் பேரு 2 பேருக்கும் மாற போகுது இல்ல, என்னோட பேரு உன்னோட பேரு ஒன்னாக போகுதுன்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க, நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி ஜான திரும்பி நிக்கிறா. இவனுக்கு 2 பேரும் ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ண போக அடுத்து ஜான் தனியா நின்று இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. யாரு பெத்த புள்ளியோ தனியா ஆடிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்தா நம்ம நெட்டு பையன் அவன் போக்குல ஆடிட்டு இருக்கான். கரெக்டா அவனை பார்த்துட்டு பக்கத்துல ஜான் வரா. ஏண்டா நீலாம் நல்லவனாடா, நான் பாட்டுக்கு டோம்ல அடிபட்டு கிடந்தனே, அந்த பேய் அடிச்சு போட்டு காப்பாத்தினியாடான்னு சொல்லி கேட்க, ஏன் காப்பாத்தல, நான் தாமா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. அப்புறம் பார்த்தா போங்க அங்க வரான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே ஜான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, நான் பிரிம்மோட தம்பி, இந்தாங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க சொன்னான்னு சொல்ல, ஓ அப்படியா, வர முடியலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்ல அங்கிருந்து நம்ம கேம பையன் வரான். பிரேமுக்கு கல்யாணமானு சொல்லி கேக்குறான். ஆமா இந்தா அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்க ஹாப்பி ஆயிடுச்சு கேமுக்கு. கண்டிப்பா நீ வரணும்னு சொல்ல, கெஸ்ட் மாதிரி இல்ல, நீதான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணு ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு தெரியுதுடா, வர அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீ ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண போறியா பிரேம் கூடன்னு சொல்லி கேட்க, 2 பேரும் கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அங்க இருந்து நம்ம சாரு முறைச்சுக்கிட்டே வராரு. மாஸ்டர், உனக்கும் மாஸ்டர் கடையில எப்படிடா போயிட்டு இருக்குன்னு வேற போங்க கேக்குறான். இத பார்த்துட்டு அப்படியே வந்து அவன் கையை பிடிச்சி டைட்டா நின்னுக்கிட்டான் பக்கத்துல. என்ன கேமு, என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்க்க போங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவரு வேணும்னு தான் பண்றாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே நான் கிளம்புறப்பா, உங்க 2 பேருக்கு இடையில நான் வரலங்கிற மாதிரி போங்க பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வா போலாம், ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அங்க எல்லாரும் போறாங்க. அவங்க பேரோட எல்லாரும் போறாங்க. யாரு பெத்த புள்ளியோ தனியா போகுதுங்கிற மாதிரி போக மட்டும் போறான்.
நெட்டோ இந்த ஜானு ஒன்னா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை ரெண்டு பேருக்கு ரூட் போயிடுச்சோ, சரியா தெரியல. இங்க பார்த்தா ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் தின்ட்டு வரானுங்க, இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் ஜாலியா ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஃபெஸ்டிவல் அங்க ரொம்ப சூப்பரா களை கட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலோட அந்த முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த கிராக்கர்ஸ் மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி ஒண்ணு விடுறாங்க மேல. அது அவங்க ஊர் ஃபெஸ்டிவலோட அந்த ஹைலைட் போல. ஸோ மிஸ்டர் சாய் தான் அதை பத்தி பேசுறாரு. அதெல்லாத்தையும் பேசிட்டு அந்த ராக்கெட் விடுறாங்க. எல்லாருமே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மழை வரணுங்கிறதுக்காக எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மழையும் வருது. மழை வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜாலியா மழையை என்ஜாய் பண்ணிட்டு மழையில டான்ஸ் ஆடிட்டு அவங்கவுங்க ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம மாஸ்டர் பர்ஃபியூம் எல்லாம் போட்டுட்டு கும்னு வந்து நிக்கிறாரு. மை பீம் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, பர்ஃபியூம் எல்லாம் போட்டிருக்கீங்க போல இருக்கு, சும்மா கும்னு இருக்கு, என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் இல்லையேங்கிற மாதிரி மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காரு. புதுசா இருக்கணும்னு தோணுச்சு முன்னாடி, அதனாலதான். சரி வா கோயிலுக்குள்ள போலான்னு சொல்ல, இங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறானுங்க. டி சேனு ஜெட்டு வாங்கடா கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க போய் பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பேப்பரை கையில கொடுக்குறாரு நம்ம மாஸ்டர். அது என்னன்னு பார்த்தா எங்களுக்கான வெட்டிங்கான அந்த டேட் தான் அது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி மாஸ்டர் கேட்க, அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே கெம்மு மாஸ்டர் பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஹாப்பியா ஃபீல் பண்றான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு டைம் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு. அதே மாதிரிதான் இப்பயும் நான் சொல்றேன். என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க உடனே ஹாப்பி ஆயிடுச்சு கெம்முக்கு. இதுக்கு தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு பாக்குறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கேம்னு சொல்லி மாஸ்டர் ப்ரப்போஸ் பண்றாரு. அதை கேட்டு கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா அப்படியே கேம் சொல்றான். எங்களோட மூமெண்ட் அப்படியே ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் நானும் உங்களை பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் நான் உன்னை பாத்துக்கிறேன் நீ என்ன பாத்துக்கோன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஜெட்டுக்கும் சேனுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா ஒரு வழியா இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டும் சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து நம்மளுக்கு எப்படா அப்படிங்கிற மாதிரி சேன் கேட்க, வெயிட் பண்ணு நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சேனு ஜெட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களோட மூமெண்ட்டும் ஹாப்பியா தான் போகுது. ஃபைனலி எல்லாரும் சேர்ந்து நம்ம மாஸ்டருக்கும் கேமுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா கல்யாணத்தெல்லாம் நமக்கு காட்டலப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண அந்த கார்டு தான் காட்டுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிப்பா 2 குழந்தைகளை அடாப்ட் பண்ணிருப்பாங்க போல. அந்த அடாப்டேஷனுக்கான அந்த ஃபார்மும் அங்க இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அடாப்ட் பண்ணது அந்த 2 குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அந்த 2 குட்டி பசங்க மாதிரியே தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குக் பண்றேன்னு சொல்லி ஸ்பைசியான ஒரு ஃபுட்டு குக் பண்ணி ஒரு குட்டி பையன் கொடுக்குறான். நம்ம மாஸ்டர் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ஓவரா ஸ்பைசியா போட்டடா, ரொம்ப காரம் தாங்கலடான்னு சொல்ல, சரி சாப்பிட்டு வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் ஓடி போயிட்டாங்க. தண்ணி கொஞ்சம் கூடுறா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் கேட்டுட்டு இருக்க, இந்தாங்கன்னு தண்ணியை ஊத்தி நம்ம கெம்மு பையன் கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்தா மாஸ்டர் தண்ணியை குடிச்சிட்டு, இந்த தண்ணி எல்லாம் நமக்கு பத்தாது, ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்டேன், ஸ்பைசியா ஒரு கிஸ் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. ஓ அப்படியா, ஸ்பைசி கிஸ் வேணுமான்னு சொல்ல, ஆமா ஆமா வேணும்னு சொல்ல, கிஸ் பண்ணலான்னு அப்படியே கிட்ட போறாங்க. அப்பான்னு பார்த்து எந்த பையன் எந்த தூக்கி போட்டு உடைச்சான்னு தெரியல, சத்தம் கேக்குது, இதோ வரேன்னு சொல்லி கெம்மு ஒரு கத்துறான். அட பாவி, கிஸ பினிஷ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி மாஸ்டர் திங்க் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அங்க இருந்து நம்ம கெம்மு பையன் ரொம்ப கியூட்டா அழகா லிட்டில் கிஸ், ஸ்பைசி கிஸ் எல்லாம் கிடையாது, இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட் கிஸ் ஒன்று கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இதோட கியூட்டான இந்த மூமெண்டோட இந்த சீரீஸ் இங்க முடிச்சிருக்காங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப கியூட்டான அழகான சீரீஸ். பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீரீஸ். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து போடாம விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவாவது அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனே, அட்லீஸ்ட் ஃபைனல் எபிசோடாவது போட்டு ஃபினிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு முடிக்காம விட்டா கஷ்டமா இருக்கும். பழைய சேனல்ல எல்லாம் போன சீரீஸை திரும்ப திரும்ப கேட்குறீங்க. சத்தியமா அந்த சீரீஸை நான் திரும்ப போடவே முடியாது. ஏற்கனவே என்னோட சேனல் அதான் ப்ராப்ளம் வந்து போயிருக்கு. எந்த சீரீஸ்னால பிரச்சனைன்னு எனக்கு தெரியாம நான் பழசு போட்ட சீரீஸ் எல்லாம் திரும்ப நான் எப்படி போட முடியும்? போட்டு மறுபடியும் பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும்? பர்ஃபெக்ட் என்லைனர் கண்டிப்பா போட முடியாதுப்பா. 24 எபிசோடு நினைச்சு பாருங்க, அத்தனை நான் போட முடியுமா? ஒரு எபிசோடு 1 hour டைமிங், கண்டிப்பா முடியாது. எனக்கு ஆன்கோயிங் சீரீஸ் தான் செட் ஆகும். இந்த மாதிரி ஃபினிஷ் ஆன சீரீஸ் எல்லாம் போட்டேன்னா எனக்கு உண்மையாவே கண்டினியூ பண்ணவே முடியாது, டைமும் இல்லை. நானே பேபி வச்சிருக்கேன், பாப்பாவை பார்க்கணும், அதனால கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்கோயிங் சீரீஸ் கண்டிப்பா நான் எதுவா இருந்தாலும் போட்டுருவேன், யோசிக்க மாட்டேன். ஃபினிஷ் ஆன சீரீஸ் போது கொஞ்சம் யோசிக்கிறேன், ஏன்னா என்னால போட முடியாது, எனக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால என்னால போட முடியல. நான் முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு இதை ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணி தான் போட்டிருக்கேன். கடைசியிலலாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நிறைய டைலாக்ஸை, ஏன்னா ரொம்ப லென்த்தியாக 1 hour கிட்ட வருது. 1 hour வரைக்கும் போட்டால் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் பாதி சீனை கடைசியில் வர டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். ஏன் கட் பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க, டைம் அதிகமாக இருந்தனால தான் நான் கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஸ்டோரி புரிஞ்சா போதுன்னு கடைசியில் வர கொஞ்சம் கொஞ்சம் டைலாக்ஸை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். சாரி, ஒரு வேளை ஃபுல்லாக போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபுல்லாக போட்டால் பிரச்சனையாயிருப்பா, அதனால தான் கட் பண்ணிட்டேன். வேற ஒரு நல்ல சீரிஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.